மார்க்கெட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஒரு வீக்கில் ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு February 2nd 16,000, February 3rd 11,000, February 4th ப்ராஃபிட் 3,000 சேஞ்ச், February 5 22,000, February 6th 6,000 சேஞ்ச், February 9 8,100, February 10 6. See, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஒண்டர்ஃபுல் ட்ரேடர். ஸோ ட்ரேடருக்கு தேவையானதே வந்து கன்சிஸ்டன்சி. இது லேக் ஆகிறதுனால தான் மெனி ஆஃப் தெம் ஆர் குவிட்டிங் ஃப்ரம் ட்ரேட். ஒரு கேம்பிளிங் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 ட்ரேட் பிளான் பண்ணுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. உங்களுடைய ட்ரேடிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎன்எல்ல ஒரு வீக்லி பிஎன்எல் இது மாதிரி க்ரீனாக இருக்கும்போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி வரும். ஃபர்தராக நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வரும். இது ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு பெரிய ட்ரேடராக மாற முடியுமே ஒழிய எங்கன்னா ஒரு என்ட்ரி எங்கன்னா ஒரு எக்ஸிட் எப்படின்னா ஒரு லாட்டு எதுக்கு என்ட்ரி ஆகிறோம் எதுக்கு எக்ஸிட் ஆகிறோம் தெரியாத பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி கேம்பிளிங் தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்களால் யூ கேன் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இவங்க பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கலாம். அழகாக இருக்குது இந்த ட்ரேட் பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி ஒருத்தரும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் தெம். அதர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் பிகம் அ குட் ட்ரேடர். ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ குட். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கேபிட்டலில் ஸ்லோவாக பில்டப் பண்ணிக்கலாம், நோ டவுட். தேங்க்யூ. வாய்ஸ் ஸ்க்ரீன் கிளியராக இருக்கா? இன்னும் நீங்கள் கால் சைட் லாட் போட்டு வச்சுங்க. கால் சைட் லாட் போடுங்க. என்ட்ரி போட வேணாம். லாட்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். கால் சைடு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். ஒரு 310க்கு மேலே வரட்டும். இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், இல்லைன்னா ட்ரேட் வேணாம். இதுக்கு மேலே வரட்டும். இதுக்கு மேலே வந்தால் தான் ட்ரேடு. சப்போர்ட் எடுக்கட்டும். லாட் மட்டும் போட்டு வச்சுங்க. கால் சைடு ஒரு என்ட்ரி, கால் சைடு ஒரு என்ட்ரி போட்டுங்க. ஸ்ட்ரிக்டாக வைங்க ஸ்டாப் லாஸ். இன்னும் மேலே வரணும். கால் சைடு என்ட்ரு ஆகிடுங்க. சின்ன அக்ரெஷன் ஆயிடுச்சு. பெரிய லாட்டுக்காக ட்ரேட் கொடுத்தேன். என்ட்ரி பண்ணிட்டீங்க. அப்படியே ட்ரையல் பண்ணுங்க. 330 330ல டிசைட் பண்ணுங்க. 330ல டிசைட் பண்ணுங்க. அதுக்கு மேலே சப்போர்ட் ஆச்சுன்னா பார்க்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ட் 330 330ல போய் டிசைட் பண்ணலாம். $330 330க்கு மேலே போச்சுன்னா வரும்போது 330ல இறங்கிக்கலாம். ட்ரேட் நம்பர் 1. Yes. 21 பாயிண்ட்ஸ். திருப்பி எடுக்கலாம். அக்ரெஷனாக வேணாம். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு. யார் இது 21 பாயிண்ட்ஸ்ல யார் ட்ரேட் எடுத்தது? பியூட்டிஃபுல். புட் சைடுக்கான புட் சைடு 84,500 புட், 84,500 புட், 84,100 கால். 400 டஃப் ஆகுது. சரி 500 வெயிட் பண்ணலாம். போச்சுன்னா புட் சைடு சூப்பரா போகும். இது எஸ் ரெடியா இருங்க. 84,500 லாட் மட்டும் போடுங்க. ஒரு மூமெண்ட் கிடைக்க போகுது. இதுல லாட் மட்டும் போட்டு வைங்க. என்ட்ரி போட வேணாம். ஒரு ப்ரீமியமும் நல்லா இருக்குது ரேட்டு. லாட் மட்டும் போடுங்க. ட்ரேட் சொல்றேன். என்ட்ரி 241 ஸ்டாப் லாஸ் புட் சைடு. ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். அவசரப்பட்டு பெரிய ட்ரேடுக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க. அது கண்டினியூ ஆச்சுன்னா வில் ஹெல்ப் யூ அவுட்.
எஸ், அது பிரேக் ஆகட்டும், அந்த லேயர் அந்த ஹையை பிரேக் ஆகட்டும். 251க்கு மேலே உட்காந்தா தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டு அங்கே போய் டிசைட் ஆகும். ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது 251ல் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் 250. இது உடையணும், இது உடஞ்சா தான் ப்ராப்பர் மூவ்மெண்ட்டு, இல்லைன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும். பட் ட்ரேட் நல்லா இருக்குது, 80% புட் சைடு இருக்குது, சின்ன ஸ்கேல்ப் ஒன்று இருக்குது மேலே. 9 பாயிண்ட் எல்லாம் நம்ம பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க. இப்போ ட்ரேட் இருக்கு 270ல போய் டிசைட் பண்ணுங்க. அடுத்தது 270 மேலே தான் வருது. 270 அடுத்தது 270 அங்கே போய் டிசைட் பண்ணலாம். சி மூமெண்ட் அக்ரெஷனாக வரலன்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்டை. ஒரு 27 பாயிண்ட்டுக்கான ட்ரேட் இது. 27 பாயிண்ட்டுக்கான புட் சைட் ட்ரேட். ட்ரேட் நம்பர் 2. எந்த ட்ரேடும் வேணாம். இப்போ கால் சைடு கூட போகக்கூடாது, கால் சைடு கண்டிப்பாக போகக்கூடாது. டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும். புட் சைடு இருக்கு, ஸ்லோவாக இருக்கிறதுனால எஸ். இப்போ என்ட்ரு பண்ணுங்க புட் சைடு. புட் சைடு என்ட்ரி. ட்ரையல் பண்ணலாம், நல்லா இருக்குது. ட்ரையல் பண்ணுங்க, இது பிரேக் ஆகிடும். ட்ரையல் பண்ணலாம், பிரேக் ஆகிடும். ட்ரையல் பண்ணுங்க, பிரேக் ஆகுது. மேலே போகுது. அது ஒரு 289ல டிசைட் பண்ணிடுங்க. படாதீங்க, இது வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு அதில் எவ்வளோ எங்கே என்ட்ரி ஆகிருக்கீங்கன்னு பாருங்க. அதில் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் எடுத்துங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆகக்கூடாது, ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் ஸ்டில் கால் சைடு தான். புட் சைடு நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக எடுத்துன்னுக்குறோம். போதும், விட்டுருங்க. ரிட்ரேஸ்மெண்ட் டீப்பாக போகுது, வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க. மேலே இருக்கு 0.288 வரைக்கும் இருக்கு. 288 இது மேலே இன்னொரு 5-10 பாயிண்ட் இருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட் ரொம்ப டீப் ஆகுது, அதுதான் பிரச்சனை. சரி, இன்னைக்கு வந்து ஒரு லாட் 2 லாட் போட்டு புட் சைடு நுழைஞ்சவங்க நீங்கள் எங்கன்னா இருந்தீங்கன்னா அமைதியாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகுது புட் சைடு, ஆனால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். புட் சைடு மைனர் ட்ரெண்டில் தான் இது மேலே போயின்னு இருக்கு. எஸ், இதுக்கு மேலே யாரும் இருக்க வேணாம், ரெட் ஆகிடும். என்எஃப் இதுக்கு மேலே புட் சைடு மறந்துடுங்க. 30 பாயிண்ட் அங்கே இருந்துச்சு, அது வரைக்கும் வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க. அதில் 5-10 நீங்கள் எவ்வளோ வருதோ எடுத்துக்கிட்டோம். ரெட்டாக மாறிடும் அது. இப்போ கால் சைடு க்ரீனாக ஆடுற நேரம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் மேலே போகும், அது கீழே வரும். நம்மளது ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, நிஃப்டி ஆப்ஷன் தமிழ்னு. 1600 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதில் எப்பப்போ இது ஃப்ரீ டெலகிராம் தான், நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்காது. டெய்லி ட்ரேட்ஸ் கொடுப்போம். ஸோ நம்ம ரெகுலர் ட்ரேட் அந்த காலையில் முடிஞ்சிட்ட உடனே ஃப்ரீ ட்ரேட்ஸ் இதில் ஷேர் பண்ணுவோம். நல்ல ட்ரேட்ஸ் கிடச்சிச்சுன்னா யாருன்னா இதில் வாட்ச் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1600 2-3 ஃபேக் சேனல் இருக்குது, ஜாஸ்தி இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். உஷாராக இருக்கும். வெறும் 1600 நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் தமிழ்னு இருக்கும். இதுதான் நம்மளது டெலகிராம் சேனலில். ஒரு 1600 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் கொடுப்போம், கொடுத்துட்டு ஒரு டார்கெட் ரீச் ஆகிறத பார்ப்போம் ஸ்லோ. இது மாதிரி இன்றைக்கி இது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணது. ஸோ ஒரு நாள் இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம், டார்கெட் ரீச் ஆகிறத பார்ப்போம். நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே ட்ரேட் தருவோம். எது எது செட் ஆகுதோ அது கொடுப்போம். சில பேர் ஓரளவுக்கு 70% அக்யூரேசி இருக்கும், ஒரு மென்டரிங் மட்டும் தேவைன்றவங்க இதில் ஜாயின் பண்ணி அழகாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது, நல்ல ட்ரேட்ஸ் வரும்போது, எனக்கு டைம் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் போஸ்ட் இன் திஸ். நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருங்க, அப்போ கரெக்டாக கிடைச்சிடும் உங்களுக்கு ட்ரேட். இது ஃப்ரீ தான், இது நீங்கள் எதுவும் சார்ஜஸ் இல்லை. 1600 மெம்பர்ஸ் இருக்காங்க, பார்த்து சேருங்க. வேறு சேனலில் வாங்க, கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணுவோம். நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தமிழ் 1600 சப்ஸ்கிரைபர், இதுதான் நம்மளுது.